ரேவதியிடம் கார்த்திக் ஒரு வழியாக தன் காதலை சொல்கின்றான். பிறகு சிவனாண்டி நாட்டு வெடிகுண்டை சாமுண்டேஸ்வரி வீட்டில் வைக்கின்றான். தீபாவதி கார்த்திக் பற்றிய ஆதாரங்களை தேட பரமேஸ்வரி பாட்டி ராஜா பற்றி தீபாவதியிடமே பேசுகின்றார்கள். கார்த்திகை தீபம் தொடரில் கடந்த எபிசோடில் சாமுண்டேஸ்வரிக்கு பணம் கிடைக்காதவாறு சிவனாண்டி சில சதி வேலைகளை செய்கின்றான். அதன்படி சாமுண்டேஸ்வரி பேங்கில் பணம் கிடைக்கவில்லை. ஒரு சேட்டிடம் பணம் கேட்டிருந்தார் சாமுண்டேஸ்வரி. முதலில் பணம் தருவதாக சொன்ன சேட்டு சிவனாண்டியின் பேச்சை கேட்டுக்கொண்டு சாமுண்டேஸ்வரியிடம் பணம் இல்லை என சொல்லிவிடுகின்றான். தீபாவளிக்கு தொழிலாளிகளுக்கு போனஸ் கொடுக்க போவது எப்படி என்ற யோசனையில் இருந்த சாமுண்டேஸ்வரியின் நிலையை புரிந்து கொண்டான் கார்த்திக். சிவனாண்டிதான் இதற்கெல்லாம் காரணம் என கண்டுபிடித்து அவனிடம் சவால் விட்டு வருகின்றான். பிறகு ரேவதி தன் காதலை கார்த்திக்கிடம் மீண்டும் வெளிப்படுத்த நினைக்கின்றார். ஆனால் கார்த்திக் ரேவதியிடம் உன்மேல் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை என சொல்லிவிடுகின்றான். இதனால் ரேவதி வருத்தமடைய இன்றைய எபிசோடில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. கார்த்திக் இப்படி பேசியதால் ரேவதி வருத்தப்பட்டுக் கொண்டு இருக்க அப்போது மயில் வாகனம் அங்கு வருகின்றான். ரேவதியிடம் மயில் வாகனம் விசாரிக்க கார்த்திக் இப்படியெல்லாம் பேசியது தெரிய வருகின்றது. அதைத் தொடர்ந்து கார்த்திக் ராஜராஜனின் பேரன். இந்த விஷயம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வந்தால் கார்த்திக்கை வீட்டை விட்டு அனுப்பிவிடுவார்கள். இதனால் நீங்க பிரிய வேண்டிய சூழல் உருவாகும். அப்படி பிரிந்தால் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால்தான் கார்த்திக் இப்படி செய்கின்றான் என மயில் வாகனம் ரேவதியிடம் சொல்கின்றான். இதையடுத்து ரூமிற்கு சென்ற ரேவதி கார்த்திக்கிடம் என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், தயவு செய்து என தள்ளி வைக்காத என சொல்ல கார்த்திக் ரேவதியை அணைத்துக் கொள்கின்றான். இதைத் தொடர்ந்து சிவனாண்டி சாமுண்டேஸ்வரியின் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நாட்டு வெடிகுண்டை வைத்து விடுகின்றான். நாட்டு வெடிகுண்டை வைக்கும்போது சிவனாண்டிக்கே தெரியாமல் அவனின் செயின் கீழே விழுந்து விடுகின்றது. பிறகு ரேவதி கார்த்திக்கிடம் நீ பட்டாசு வெடிக்கும்போது மேல ஐ லவ் யூன்னு வரணும், அப்படி ஏற்பாடு பண்ணு என சொல்லிக்கொண்டு பட்டாசுகளை எடுத்துக்கொண்டு மாடிக்கு செல்கின்றனர். பட்டாசுடன் சேர்த்து நாட்டு வெடிகுண்டையும் தெரியாமல் எடுத்து செல்கின்றனர். கார்த்திக் பட்டாசை வெடிக்கும்போது நாட்டு வெடிகுண்டு வெடித்து விடுமோ என்ற பதட்டம் நிலவ கார்த்திக் பட்டாசை கொளுத்த செல்கின்றான். சரியாக பட்டாசை கொளுத்த போகும் நேரத்தில் அங்கு வரும் சாமுண்டேஸ்வரி காலையில பட்டாசு வெடிங்க என சொல்லி அனுப்பிவிடுகின்றார். மறுபக்கம் பரமேஸ்வரி பாட்டி தூங்கிய பிறகு கார்த்திக் தொடர்பான ஏதேனும் ஆதாரம் சிக்குமா என அலசி ஆளாய்ந்து வருகின்றார் தீபாவதி. அந்த நேரம் பார்த்து தண்ணி குடிப்பதற்காக பரமேஸ்வரி பாட்டி எழுந்து வருகின்றார். அதை பார்த்து உஷாரான தீபாவதி தன் மீது சந்தேகம் வராதபடி அங்கிருந்தே கிளம்புகிறார். அடுத்த நாள் கார்த்திக்கும் ரேவதியும் தலை தீபாவளியை கொண்டாட ரெடியாகின்றனர். சாமுண்டேஸ்வரி வீட்டில் கார்த்திக் ரேவதி தலை தீபாவளி கொண்டாட மறுபக்கம் பரமேஸ்வரி பாட்டி வீட்டிலிருந்து துர்கா மற்றும் நவீன் கிளம்பி செல்கின்றனர். சந்தோஷமாக போயிட்டு வாங்க என பரமேஸ்வரி பாட்டி இருவரையும் வழி அனுப்பி வைக்கின்றார். பிறகு இருவரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதையும் இப்போ துர்கா அவங்க அம்மா வீட்டிற்கு துணி வாங்க போறாங்க என்றும் சொல்கின்றார். இதை கேட்ட தீபாவதி அது இப்படி அவங்க அப்பா துணி கொடுப்பாங்க என கேட்க அங்க என் பேரன் ராஜா இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் என பரமேஸ்வரி பாட்டி சொல்கின்றார். இங்கு சாமுண்டேஸ்வரி கார்த்திக் மற்றும் ரேவதியிடம் மோதிரத்தை கொடுத்து மாற்றிக்கொள்ள சொல்கின்றார். இப்படியான ஒரு சந்தோஷமான நேரத்தில் துர்காவும் இங்கிருந்தால் நன்றாக இருக்கும் என ரோகிணி சொல்ல இன்றைய எபிசோட் முடிவடைகின்றது. மேலும் இது போன்ற தகவலுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.